இன்று பார்த்தால் வெக்கக்கேடு மிமிக்ரி பண்ணுறான் செத்து போன தீர்க்கதரிசியை பற்றி அதை உட்காந்து உட்காந்து பார்த்து நிற்குதுங்க. அதுக்கு கூட்டம் ஒன்று கை தட்டிக்கின்னு மகிழ்ந்துக்கின்னு அவரை மாதிரி இப்போ இவன் பேசுகிறாருன்னு நேரம் போகிறதே தெரியல இவங்களுக்கெல்லாம். காலத்தினுடைய அருமை தெரியவில்லை, அபிஷேகத்தினுடைய மேன்மை தெரியவில்லை. இந்த மாதிரி பரிகாசக்காரர்கள்லாம் பலிபீடத்தில் வந்து அவனுக்கும் வெக்கம் இல்லை, கேட்கறதுக்கும் சூடு சொரணை இல்லை, ஆவிக்குரிய சொரணை இல்லை. என்ன செய்ய? இதெல்லாம் பரிகாசம். ஒருத்தரை போல் பரிகாசத்து அது தட் கம்ஸ் அண்டர் மாக்கரி. அதில் எதுனா விடுதலை இருக்கா யாருக்காது? அந்த மனுஷன் பேசினாரும் விடுதலை வந்துச்சு, சுகம் வந்துச்சு, அற்புதம் வந்துச்சு, தீர்க்கதரிசி வெளிப்பட்டது, உயிர்கள்லாம் காக்கப்பட்டது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது, சபை நிரம்பி வழிஞ்சிச்சு. அவரை மாதிரி பேசுறியே 10% ஒரு வேணி 10 காசுக்கு பிரோஜனம் இல்லாத போயிடுவார். பிசாசனாவியை தரித்தவர்கள் இவர்கள்லாம். பரிகாசம் பொல்லாதது, துரத்திரும் உங்களை. அபிஷேகம்